ஹாய், இன்றைக்கி எப்பவும் போல் ஏர்லி மார்னிங் 4 மணிக்கெலாம் எழுந்துட்டேன். ஆக்சுவலி இது ஹெக்டிக் ஃப்ரைடே. மார்னிங் எழுந்ததுமே சமையல் தான் ஃபர்ஸ்ட். பிகாஸ் என்னோடய மூத்த பையன் ஸ்கூல் 6 மணிக்கெலாம் கிளம்புவான். அதை தொடர்ந்து என் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்க்கு போவார். ஸோ வித் லஞ்சோடு போவார். ஸோ மார்னிங் லன்ச் டின்னர் ரெடி பண்ணணும். இன்றைக்கி வெஜ் சமையல் தான் எங்கள் வீட்டில். ஆஸ்காட் சாம்பார், கீரை ஃப்ரை, ரைஸ். தென் சமையல் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு சைட் பை சைடு எனக்கு ஒரு டீ போட்டுக்கிட்டேன். பால்கனியில் உட்காந்து ஒரு டீ குடித்தா தான் அந்த டே எனக்கு ஸ்டார்ட் ஆகும். Again get back to சமையல். சாம்பார் ரெடி, கீரையும் ரெடி. சைட் பை சைட் தோசை பையனுக்காக ஊற்றிட்டு லஞ்சுக்கு வச்சு சாம்பாரை வச்சு சர்வ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், சமையல் ஃபினிஷ். அவ்வளோதான், சமையல் ஃபினிஷ். ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணியாச்சு. Already 6, so time to wake up my son for school. தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட். தென் டிஃபன் டைம் ஃபார் மீ. இப்போல்லாம் மலேசியா வந்ததுக்கப்புறம் டிஃபன் ஏதோ என்ன ஃபுட்னாலும் டீயோடு சாப்பிட்டே பழகி போச்சு. நெக்ஸ்ட் டைரெக்டாக கிச்சன் கிளீனிங் தான் பண்ண ஆரம்பித்தேன். கிளீனிங்க்கு ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வாட்டர் வித் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஷாம்பு மட்டும்தான். இதுவே நல்லா ஆயில் எல்லாத்தையுமே வைப் அவுட் பண்ணிடும். கிச்சன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். என்னோடய அம்மா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் இன்றைக்கி எனக்கு வெசல் வாஷ் பண்ணி கொடுக்குறாங்க. என்னோடய 2வது பையன் லேட்டாக தான் எப்போவும் எழும்புவார். ஸோ பெட் மேக் பண்ணுறதும் லேட்டாக தான் பண்ண முடியுது. தென் எடுத்த எல்லா திங்ஸையும் புட்டிங் பேக் டு பிளேஸ். Finally grooming. கொஞ்ச நேரத்துலேயே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு லன்ச் டைம் ஆகிட்டு ஸோ லன்ச்சையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு என் பையன் ஸ்கூல்லேருந்து வரக்கூடிய டைம் ஆயிடுச்சு. ஸோ அவரை கூப்பிட்டதுக்கு லாபி போயிருந்தேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி டுடே விலாக் அவ்வளோதான். இதோட முடியுது. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் டு நோ மை ஜர்னி. தேங்க்யூ, பாய்.